இது அப்போ தீபோ பவா அப்படின்ற நிகழ்ச்சி. முதற்கண் பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம் பத்ரிஜியோட அற்புதமான ஒரு தலைப்பு நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா தியானத்தின் பலன்கள். தியானத்தால் எத்தனை பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப விரிவாக விசேஷமாக நிறைய விஷயங்கள் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிஎஸ்எஸ்எம் அப்படின்றது இந்த தியான பிரச்சாரம் அப்படின்றது உலகம் முழுக்க ஒவ்வொரு திசையிலும் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் கூட இந்த தியானத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த பிஎஸ்எஸ்எம் அமைச்சிருக்காங்க. பிஎஸ்எஸ்எம் மூலியமாக தியானம் ஒவ்வொரு மூலைக்கும் உலகத்தில் போய் சேருது. எல்லாருமே அற்புதமாக தியானிகள் ஆகுறாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய இந்த பலன்களால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்போது புதுசாக வந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தியானத்தால் என்ன நடக்க போகுது, தியானத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பலவித சந்தேகங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் இன்னைக்கு நாம் தியானம் செஞ்சால் எத்தனை பலன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தியானம் செய்யும்போது நமக்கு 1-2 பலன்கள் இல்லைங்க, நிறைய எண்ண முடியாத அளவுக்கு அன்கவுண்டபிள் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாரும் தியானத்துக்கு வந்த உடனே கேட்குற கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு தியானம், தியானம் செஞ்சால் என்ன ஆகுது, தியானம் செய்யும்போது என்ன நடக்குது, எதுவும் செய்யாமல் சும்மா நம்ம கண்ணை மூடிட்டு உட்காரும்போது நேரம் தானே வீணாகுது, அதில் என்ன கிடைக்க போகுது, இந்த தியானத்தோட பலன்கள் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம இப்போ நிறைய அந்த பதில்கள் எல்லாமே நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். தியானம் செய்வதால் எல்லாமே லாபங்கள் தான். தியானம் யாராவது செய்யலை அப்படின்னும் போது இந்த லாபங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே நஷ்டம்தான். தியானம் செய்கிறதால உங்களுக்கு A to Z எல்லாமே லாபங்கள். நீங்கள் செய்யலை அப்படின்னா அந்த A to Z லாபங்கள் எல்லாமே நீங்கள் அந்த லாபங்கள் பெற முடியாது. இப்போது தியானம் செய்கிறீங்க அப்படின்னா 1-2 கிடையாது, 1,00,000 1,00,00,000 லாபங்கள் உங்களுக்கு இருக்குது. அதுவே செய்யலைன்னா இந்த கோடி லாபங்கள் நீங்கள் எல்லாமே மிஸ் பண்ணுறீங்க. அதனால் தியானம் செய்கிறது அப்படின்றது எத்தனையோ பலன்கள் நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பலன் அப்படின்னு பார்க்குறோம். மைண்ட், நம்ம மனசு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆக, மைண்ட் ரெஸ்டில் இருக்கும்போது மைண்ட் ரொம்ப அற்புதமாக இயங்குது. இப்போ நாம் எல்லாருமே எப்போவுமே இந்த மனம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனம் தான் இந்த உடலை ஆட்டி படைக்குது. மனம் சரியாக செயல்படும் போது தான் இந்த உடலும் சரியாக இருக்கும். இப்போ மனசு கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கல, மனசு ரொம்ப அலைப்பாயுது, மனசில் ஏதோ குழப்பங்கள் அப்படி இருக்கும்போது நிறைய சக்தி நம்ம மனசுக்கே தேவைப்படுது. அப்போது உடல் பாதிக்கப்படுது, உடலில் சக்தி குறைபாடு வருது, உடல் பாதிக்கப்படுது. அதனால் இந்த உடல் சரியாக இயங்கணும், சரியாக இது இருக்கணும் அப்படின்னா மனம் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா மனசுக்கு சரியான ரெஸ்ட் அப்படின்றது தேவை. அந்த ரெஸ்ட் கொடுக்கறது தான் தியானம். நம்ம தூங்குறோம், தூக்கத்துலேயும் நமக்கு மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் தூங்கும்போது மனம் ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். தூங்கும்போது இந்த உடல் மட்டும்தான் ரெஸ்ட்டு, உடலுக்கு மட்டும்தான் ரெஸ்ட் கிடைக்குது. மனம் அப்படின்றது ஏதோ கொஞ்ச நேரம், நாம் இப்போ ஒரு 6 மணி நேரம் தூங்குறோன்னா ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும்தான் மனசுக்கு ஓய்வு கிடைக்குது. மற்ற நேரம் மனம் ஓடிட்டே இருக்கு. அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, நமக்கு கனவுகள் வருது, அந்த கனவுகள் எல்லாமே மனசோட வேலை. அதனால் மனம் அப்படின்றது அதுக்கு ஓய்வே கிடையாது. இப்போது நாம் இத்தனை வருஷமாக இருக்கோம், நீங்கள் ஒரு 20 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு தியானத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அத்தனை ஆண்டு காலமாக உங்கள் மனம் ஓடிக்கிட்டே இருக்குது, அதுக்கு ரெஸ்டே கிடையாது. மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்குற ஒரே ஒரு வழி தான் தியானம். நீங்கள் தியானம் செய்கிறீங்க, மனம் அலைப்பாயுது, அதுக்குள்ள அந்த எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டில் மனம் அப்படின்றது அமைதி ஆயிடுது.
அப்போதான் மனசுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்குது. அந்த மனம் ரெஸ்ட் கிடைக்கும் போது திரும்ப நம்ம ரொட்டீன் எல்லா வேலைகள் செய்யும்போது அற்புதமாக இந்த மனம் உடல் எல்லாமே வந்து அற்புதமாக இயங்குது. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பயன் நமக்கு தியானத்தால் கிடைக்குது. அடுத்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா முதுமை. இப்போது நிறைய பேர் தியானம் செய்யலை, அவங்களுக்கு தியானம் தெரியாது. அவங்க எல்லாம் பார்க்குறோன்னா ஒரு 20 வயசு 30 வயசுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதுமை தோற்றம் வருது. ஏன்னா அவங்க நிறைய டென்ஷன்ஸ், நிறைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே வந்து அதிகமாக தெரியாமல் எல்லாமே வந்து இந்த உடலும் மனசுக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் சின்ன வயசுலேயே அந்த முதுமை தோற்றம் வருது. இதுவே தியானம் செய்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 50 வயசானாலும் உங்களுக்கு வந்து அந்த முதுமை தோற்றம் அப்படின்றது தெரியாது. எப்போவுமே இளமை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம தியானத்தில் நிறைய சக்தி இந்த உடலுக்கும் மனசுக்கும் கொடுக்கறதால அந்த இளம் தோற்றம் அப்படின்றது எப்பவுமே இருக்கும். நம்ம 50 வருஷம் 60 வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு 20-30 வயசு ஆன மாதிரி தான் நமக்கு அந்த தோற்றம் கொடுக்கும். ஸோ இந்த தியானத்தால் இந்த ஒரு அற்புத பலனும் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா என்ன அடுத்த பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஆயுள். நீங்கள் வந்து எத்தனை ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வாழ முடியும். உங்கள் ஆயுளை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும். இப்போ தியானம் செய்யாதவங்க முதுமை தோற்றம் சீக்கிரமாக வருது. முதுமை தோற்றம் சீக்கிரமாக வரும்போது அவங்களுக்கு இறப்பு மரணம் அப்படின்றதும் சீக்கிரமாக வருது. இப்போ தியானம் செய்கிறதால நாம் இளமையாக இருக்கோம். இளமையாக இருக்கிறது மட்டும் இல்லை, நான் வந்து இத்தனை ஆண்டு காலம் நான் வாழணும் அப்படின்னு நாம் வந்து நினைக்கிறோம் அப்படின்னா அத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து அற்புதமாக நம்ம வாழ முடியும். நம்ம ஆயுள் வந்து எவ்வளோ நாள் வேணும்னாலும் அவ்வளோ நாள் நம்ம வந்து ஆயுளை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். ஜரா மரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஜரா அப்படின்னும் போது முதுமை, மரணம் அப்படின்னும் போது நம்ம இறக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம வசத்தில் இருக்கும். ஜரா மரணங்கள் நம்ம வசத்தில் இருக்கும். இப்போது தியானம் செய்யாதவங்க இந்த விஷயங்கள் தெரியாது. அதனால் அவங்க இந்த ஜரா மரணத்தில் சிக்கி சீக்கிரமாக அவங்களோட உயிர் போகுது. அதனால் இந்த தியானத்தால் இந்த ஜரா மரணத்தை வெல்ல முடியும், நம்ம இளம் தோற்றமாக இருக்க முடியும். இது எல்லாமே தியானத்தால் வரும் பலன்கள். இப்போது இந்த நம்ம எப்போவுமே எளிமையாக இருக்கிறதால இந்த ஆயுள் வந்து நீடிக்கிறதால இன்னும் நமக்கு சந்தோஷமாக நாம் இருக்கோம். இப்போ நிறைய பேர் தியானம் செய்யாதவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த நாள் விடிஞ்சா போதும், இந்த நாள் முடிஞ்சிட்டா ஏதோ ஒன்று டைம் பாஸ் ஆகிட்டா போதும், இப்படியே நம்ம வந்து வாழ்க்கையை கடந்துட்டு ஐயோ கடவுளை எனக்கு எப்போ தான் மரணம் அப்படின்றது வருதோ, இன்னும் எவ்வளோ நாள் நான் வாழணுமோ, இன்னும் எவ்வளோ நாள் இதெல்லாம் நான் பார்க்கணுமோ அப்படின்னு இந்த புலம்பல்லையே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது கிடையாது. அதனால் புரிதல் இல்லை, வாழ்க்கையில் புரிதல் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால் அவங்க அந்த புலம்பல்லையே இருப்பாங்க. அதுவே ஒரு தியானம் செய்கிறோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கல்யாண வீடு எப்படி இருக்கும்? எப்போவுமே சந்தோஷமாக கலகலன்னு பார்க்கறதுக்கு தோரணங்கள் அழகழகா எவ்வளோ இதுவாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம தியானம் செய்யும்போது அந்த சந்தோஷம் அப்படின்றது நமக்கு எப்போவுமே இருக்கும். சந்தோஷம் அப்படின்னும் போது நித்திய கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த அற்புதமான ஒரு பலன் என்னன்னா நமக்கு ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆரோக்கியம் நமக்கு அற்புதமாக இருக்கும். இப்போ நமக்கு தலைவலி வருமா? தலைவலியும் போயிடும். எது இருந்தாலும் வயிற்று வலி சரியாயிடும், கேன்சர் சரியாயிடும், டியூபர்குலோசிஸ் அதுவும் சரியாயிடும். நீங்கள் எந்த ஒரு நோயாயுத எடுத்துக்கோங்க, சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், தைராய்டு, இப்படி எந்த வகையில் எந்த நோய்கள் நமக்கு வந்தாலும் அது நம்ம தியான சக்தியால் சரி செஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு நோய்களும் எதுக்காக வருது அப்படின்றது நம்ம யோசிக்கணும். இப்போது நம்மளுடைய பாவ கர்மங்களால் தான் அந்த பாவ கர்மத்தின் பலன்தான் நமக்கு நோய்களாக வருது. நான் வந்து நேற்று ஒருத்தனை வந்து நல்லா திட்டிட்டேன், அடிச்சிட்டேன், இன்னைக்கு எனக்கு தலைவலி வருது. நான் வந்து ஒருத்தரை வந்து வயிற்றுல நல்லா குத்திட்டேன், இன்னைக்கு எனக்கு பயங்கரமான வயிற்று வலி வருது. போன ஜென்மத்தில் யாரையோ கழுத்தை வெட்டி நான் கொண்டுட்டேன்,
இந்த ஜென்மத்தில் என்னோட கழுத்து கோணையா சரியா இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் நம்ம செஞ்ச பாவம் தான் காரணம். நம்ம இந்த பாவங்கள் எல்லாம் தெரியாம நம்ம எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது போகாது. ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த நோய்கள் வருது. இதை ரியலைஸ் நாம பண்ணணும். இந்த ரியலைசேஷன் நமக்கு எப்போ வரும்னா அந்த தியானம் செய்யும் போது, அந்த தியான சக்தியால நமக்கு அந்த ரியலைசேஷன் வருது. இந்த நோய்கள் எல்லாமே போகணும் அப்படின்னும் போது நமக்கு அந்த ஆன்ம ஞானம் வேணும். ஆன்ம ஞானம் இருக்கும்போது நம்ம அதோட மூலம், இந்த நோய் வந்த காரணம், அதோட மூலம் எங்கேருந்து வருது, எப்படி இது வந்திருக்கு அப்படின்ற அந்த ரூட் காஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த ரூட் காஸ் தெரிஞ்சதுன்னா அந்த நோய் போறதுக்கு ரொம்ப சுலபமா நம்ம செயல்படலாம். தியானம் என்பது நம்ம ஆன்மாவோட சக்தியை அதிகரிக்குது. நம்ம ஆன்ம அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. நம்ம நமக்கு ஞானம் கொடுக்குது. நம்மளோட கர்மங்கள் எல்லாமே இந்த சக்தியால கரையுது. இன்னும் இல்லாம அற்புதமான சுப காரியங்கள் நம்மளால செய்ய முடியுது. அதோட நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த தியான சக்தி ரொம்பவே நமக்கு ஒத்துழைக்குது. இப்போ நாம தியானம் செய்ய 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 நல்ல அற்புதமான விஷயங்கள் நமக்கு புரியும். அந்த புரிஞ்ச விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி நோய்கள் ஆகட்டும், வேற எது வேணா ஆகட்டும், எல்லாமே நம்ம சுலபமா நம்ம தீர்த்துக்க முடியும். இப்போ தியானம் என்பது சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு சொல்றாங்க. சர்வ ரோக நிவாரணி அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம், அதனால தான் நம்ம நெவர் கோ டு டாக்டர்ஸ், நெவர் டேக் மெடிசன்ஸ் அப்படின்னு நமக்கு பத்ரிஜி சொல்றாரு. ஏன்னா தியான சக்தி, அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் நமக்கு மருந்து. அந்த தியான சக்தி தான் நமக்கு மருந்து. நமக்கு எந்த வைத்தியனும் எந்த மருந்தும் தேவையில்லை. ஸோ அந்த தியான சக்தியாலேயே நம்ம குணப்படுத்திக்க முடியும். இப்போ எங்க அம்மா என்னை குணப்படுத்த முடியாது, எங்க அப்பாவும் என்னை குணப்படுத்த முடியாது. எந்த குருவாலையும் எந்த வைத்தியராலையும் நம்மளை குணப்படுத்த முடியாது. நம்ம நம்மளை நாம குணப்படுத்திக்க முடியும். அது எப்படின்னா தியானத்துல நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கும் போது அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள பாஞ்சு அது நம்ம நோய்கள் எல்லாமே தீர்க்குது. இப்போ இந்த பிரபஞ்ச சக்தி யாருமே நமக்கு கொடுக்க முடியாது. நமக்கு நாம தான் தியானம் செஞ்சு அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு நாம கொடுத்துக்கணும். இந்த பிரபஞ்ச சக்தியால தான் நமக்குள்ள இருக்கிற நோய்கள் எல்லாமே ரொம்ப கிளியரா சொல்லணும்னா அந்த ரூட்லேருந்து, வேர்லேருந்து எல்லாமே கிளியர் பண்ணுது. சாஸ்வதமாக நிரந்தரமாக நம்ம நோய்கள் எல்லாமே போகிறதுக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜியால மட்டும்தான் முடியும். இப்போ ஒரு நோய் வந்திருக்கு, அந்த நோய்க்காக நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க. எக்ஸாம்பிளுக்கு தலைவலின்னு வச்சுக்கோங்க. தலைவலிக்கு நீங்க போறீங்க, ஒரு மருந்து எடுக்கிறீங்க, தலைவலி அப்ப குறையுது, திரும்ப வருது, திரும்ப போறீங்க, திரும்ப இன்னொரு மாத்திரை கொடுக்குறாங்க. இப்படி நீங்க அந்த மாத்திரை எடுக்கிறீங்க, திரும்ப போகுது, திரும்ப வருது. இல்லை அப்படின்னா போகலை அப்படின்னாலும் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. இன்னைக்கு இந்த தலைவலி போச்சுன்னா நாளைக்கு இன்னொரு நோய் வருது, அது போச்சுன்னா இன்னொரு நோய் வருது. இப்படியே டாக்டர் கிட்ட போறது பர்மனண்ட் ஆயிடும், மருந்துகள் சாப்பிட்றதும் பர்மனண்ட் ஆயிடும். அதனால நம்ம டாக்டர் கிட்ட போனாலும் மருந்துகள் சாப்பிட்டாலும் அந்த நோயிலேருந்து நம்ம வெளிவர முடியாது. அந்த நோயிலேருந்து நம்ம பர்மனண்ட்டாக வெளிவரணும் அப்படின்னா தியானம் செஞ்சு நமக்கு நாம அந்த காஸ்மிக் எனர்ஜி கொடுத்துக்கணும். அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம எடுத்துக்கும் போது அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இருக்கிற எந்த நோயானாலும் அது தேடி கண்டுபிடிச்சு அந்த நோயை வேரோட சரியாக்கிடும். நம்மளை நாம மட்டும்தான் மேம்படுத்திக்க முடியும். இப்போ யாரும் நமக்கு எந்த ஹெல்ப்பும் செய்ய முடியாது. நம்ம தியானம் செஞ்சு அந்த தியான சக்தியில தான் நம்ம அற்புதமா நம்மளை நாம உயர்த்திக்க முடியும். இதுதான் நமக்கு பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, உத்தரேத் ஆத்மனாத்மானாம். அப்படின்னா உங்களை நீங்க மட்டும்தான் மேம்படுத்த முடியும், வேற யாருமே உங்களை மேல் நோக்கி கொண்டு போக முடியாது. வேற யாராவது அப்படி செஞ்சாலும் அது சரியே கிடையாது. புத்தர் சொன்னதும் இதுதான், மகாவீரர் சொன்னதும் இதுதான், ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொன்னதும் இதுதான், ஜீசஸ் சொன்னதும் இதே விஷயம்தான். நம்மை நாம் தான் மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வேற எக்ஸ்டர்னலா
நம்ம குரு வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, அவங்க வந்து காப்பாற்றுவாங்க, இவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு அந்த டிபெண்டன்சி கூடவே கூடாது. அப்படி யாருமே வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. எதுவானாலும் நம்மை நாம தான் மேம்படுத்த முடியும், நம்மளை நாம தான் காப்பாற்ற முடியும். இப்போது நம்ம முதல்லேருந்து பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த தியான சக்தியால் நமக்கு இளமை அப்படின்றது வருது, முதுமை நீங்குது, நிறைய ஆயுள் வந்து நம்ம வந்து அதிகரிக்க முடியுது, அதோட நம்ம நோய்கள் எல்லாமே சரியாகுது. இப்போது இந்த நோய்கள் எல்லாம் வரத்துக்கு பாவங்கள் தான் நம்ம நோய்கள். நம்ம எத்தனை பாவங்கள் செஞ்சுருக்கோமோ அத்தனை நோய்கள் நமக்கு வருது. சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா சின்ன நோய்கள் வருது, சிறிய நோய்கள் வருது. அதுவே நம்ம பெரிய பாவங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்ல க்ரானிக் டிசீசஸ், பெரிய நோய்கள் வந்து நமக்கு வருது. அதே மாதிரி இல்லை நீங்கள் வந்து விதவிதமான பாவங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க, உங்கள் முன் பிறவிலையாவது ஆகலாம், இல்லை இந்த பிறவிலேயே நம்ம வந்து விதவிதமான பாவங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த விதவிதமான உங்களுக்கு ஏதேதோ நோய்கள் வரும். எல்லாருமே வந்து இந்த பாக்டீரியா, இந்த வைரஸ் தான் காரணம் நமக்கு வந்து நோய்க்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம பாவங்கள் தான் நம்ம நோய்களுக்கு காரணம். இப்போது நிறைய வந்து இந்த பாவங்கள் செய்கிறதால என்ன ஆகுது, நாம் ஹிம்சையில் இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அசைவம் சாப்பிட்றாங்க. அசைவம் அப்படின்றது ஹிம்சை. அந்த ஹிம்சையில் இருக்கிறதால என்ன ஆகுது, நம்ம சக்தி, உடல் சக்தி வந்து வீணாக போகுது. அந்த சக்தி அப்படின்றது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுது. அப்போது இந்த உடலில் சக்தி இல்லாதப்போ அந்த பாக்டீரியா, வைரஸ் வந்து உடலை தாக்குது. அதனால் நமக்கு நோய்கள் வருது. இப்போது இந்த பாவ செயல்கள், ஹிம்சையில் இருப்பது, இது எல்லாமே நாம் தவிர்த்துட்டு சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் நாம் செய்யும்போது நம்ம உடலில் எந்த சக்தியும் வீணாக போகாது. நமக்கு இன்னும் சக்தி கூடுதலாக இன்னும் அதிகரிக்கும். அப்போது எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் நம்மளை தாக்க முடியாது. அதனால் அந்த சக்தியை வந்து நம்ம உடல்லையும் மனசுலையும் சக்தி நிலைஞ்சு இருக்கும்போது எந்த நோயும் நம்மளை தாக்காது. இந்த சக்தி அப்படியே இருக்கணும்னா நாம் சரியான கர்மா செய்யணும், சரியான சுப காரியங்கள் செய்யணும். இந்த தியானம் செய்யும்போது இன்னும் அதிகமான சக்தி நாம் உள்வாங்குறோம். இப்போ வைத்தியர்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட சயின்டிஃபிக் இது எல்லாமே வந்து சிறிய கடுகளவுக்கு தான் அவங்களோட ஞானம். இப்போ நம்ம ஆன்மீக சாஸ்திரம் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப அற்புதமானது. இது சொல்லணும்னா ஒரு யானை அளவுக்கு சிறந்த ஞானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஞானம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முன்பிறவிகள், இந்த பிறவி, இன்னும் நம்ம செய்கிற எல்லா விஷயங்களோட ஞானம் நமக்கு தெரியுது. அதனால் இந்த ஆன்மீக சாஸ்திரம் அப்படின்றது ரொம்ப உயர்ந்த ஞானம். இந்த ஞானம் நாம் தெரிஞ்சுக்கும் போது சுப காரியங்கள், சுப கர்மாக்கள் நாம் வந்து செய்கிறோம். இப்போது ஹிம்சை அப்படின்றது ரொம்ப பாவ செயல். இந்த பாவ செயலால் தான் நமக்கு நிறைய கஷ்டங்கள் அப்படின்றதே நமக்கு வருது. நம்ம செய்கிற ஒவ்வொரு தீய செயல்களால் நமக்கு நிறைய தவறுகள், நிறைய பாவங்கள் நமக்கு சேருது. இப்போது நம்ம தியானம் செய்கிறோம் அப்படின்னா இந்த பாவ செயல்கள் எல்லாத்துலேருந்துமே நம்மளை வெளியே கொண்டு வரும் அந்த தியான சக்தி. இப்போது ஒருத்தரை வந்து நீ இது தப்பு, இது நீ செய்யாத அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுவே நாம் அவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த தியானம் செய்ய இயல்பாக அவங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் வந்து அவங்க வந்து விட்டுருவாங்க. அது தானாகவே அந்த டிசால்வ் ஆகிடும். அந்த பாவங்கள் அவங்களுக்கு செய்ய தோணாது. இப்போது நல்ல தியானம் செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த தியானம் செய்ய அவங்களுக்கு ஹிம்சை அப்படின்றது செய்ய தோணாது. அதே மாதிரி அசைவம் அப்படின்றதும் தானாகவே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இம்சையான செயல்கள், கெட்ட செயல்கள், தீய குணங்கள், இது எல்லாமே தானாகவே தியான சக்தியில் கரைஞ்சிரும். அந்த மாதிரி தியானம் நமக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்குது. இப்போது எப்படிப்பட்ட நபர்களையும் நம்ம மாற்றணும்னா ரொம்ப கஷ்டம்.
ஆனால் தியானம் என்பது எப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்களை கூட நல்ல உயர்ந்த மனிதர்களாக மாற்றுற சக்தி தியானத்துக்கு இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது அப்படிப்பட்ட நபர்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து அவங்கள தியானம் செய்ய வச்சா அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களோட எல்லா தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கரைஞ்சிரும். மாமிசம் என்பது ரொம்ப ரொம்ப கொடூரமான உணவு. இந்த மாமிச உணவு அப்படின்றது மனித உணவு கிடையாது. மாமிச உணவு அப்படின்றது ராட்சச உணவு. மனிதர்களோட உணவு என்ன அப்படின்னா சைவ உணவு. இன்னும் மாமிச உணவு மனிதர்களுக்கும் மனிதர்கள் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் சைவ உணவு, மாமிசம் அப்படின்றது ராட்சச உணவு. இன்னும் சொல்லணும்னா தேவதைகள் அப்படின்னும் போது அவங்களுக்கு சுவாச உணவு. இப்போ இந்த தியானம் ரெகுலராக செய்ய செய்ய என்ன ஆகுது, ஒவ்வொரு ராட்சசர்களாக இருக்கிறவங்க மனிதர்களாக மாறுறாங்க, மனிதர்களாக இருக்கிறவங்க தெய்வங்களாக மாறுறாங்க. அப்படின்னா இந்த ராட்சச உணவு எடுக்கிறவங்க சைவ உணவுக்கு மாறுறாங்க. சைவ உணவுல இருக்கிறவங்க இன்னும் தியானம் செய்ய 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 சுவாச உணவு அப்படின்னா தேவதைகளா மாறுறாங்க. இவ்வளோ ஒரு அற்புத பலன்கள் நமக்கு தியானம் கொடுக்குது. ஹிம்சா சோடியே ஹம்சா பக்கடியே அப்படின்னு பத்ரிஜி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹிம்சையை விட்டுடுங்க. ஹம்சா ஹம்சா அப்படின்னா சுவாசம், சுவாசத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எப்போவுமே நிறைய மகான்களை நாம் பார்க்குறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சா, யோகானந்த பரமஹம்சா அப்படின்னு சொல்கிறோம். பரமஹம்சா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட சுவாசத்தோட இணைஞ்சிருக்காங்க. நாமளும் பரமஹம்சர்களாக மாறணும். தியானம் செஞ்சு பரமஹம்சர்களாக நாம் மாறணும். நாம் ஹிம்சையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஹிம்சா சோடியே ஹம்சா பக்கடியே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம தியானம் செய்ய செய்ய நமக்குள்ளே இருக்கிற ஹிம்சை எல்லாமே விலகிட்டு நம்ம அந்த சுவாசத்தோட அந்த ஹம்சா அப்படின்னா சுவாசம், அந்த சுவாசத்தோட இணையும் போது நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு தானாகவே ப்ராக்டிஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள அடங்கி இருக்கிற எத்தனையோ பொக்கிஷம் மாதிரி இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும். இப்போவே ஒரு கபீராகவும் இப்போவே ஒரு மகானாகவே நாம் மாறணும். இந்த ஒரு ஜென்மம் அப்படின்னு, இந்த ஒரு பிறவி அப்படின்றது நம்ம ரொம்ப அற்புதமாக இந்த தியானத்தால் நம்ம ரொம்ப சிறப்பாக மாற்றிக்க முடியும். இப்போ தியானம் செய்கிறதால நமக்குள்ளே இருக்கிற ஹிம்சை எல்லாமே ஓடி போயிடுது. இதை விட பெரிய சிறப்பு, பெரிய ஒரு லாபம் நமக்கு என்ன இருக்க போகுது? இந்த உலகத்தில் நம்ம தவறான செயல்கள்லேருந்து வெளியே வரணும்னா நிறைய 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 ஜென்மங்கள் எடுக்கணும். ஆனால் இந்த தியானத்தால் நம்ம வெறும் 40 நாள் 41 நாள் நம்ம தியானம் செய்யும்போது நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத இந்த ஹிம்சையிலிருந்து நம்ம சுலபமாக அதை கடந்து வந்துட முடியும். எத்தனை கஷ்டமான நிலைகள் நமக்கு வந்தாலும் நம்ம எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு கர்மாவும் இன்னும் 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 உயர்ந்த கர்மாவாக, சுப கர்மாக்களாக நம்ம மாற்றிக்க முடியும். எந்த ரஜோகுணம் தமோ குணம் இதுலேருந்து நம்ம சத்வகுணத்துக்கு ரொம்ப சுலபமாக இந்த தியானத்தால் வர முடியும். பகவத்கீதையில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்கிறாங்க. அபி சேதசி பாபேபியஹ சர்வேபியஹ பாபகிருத்தமஹ சர்வம் ஞான ப்ளவே நைன விருஜினம் சந்தரிஷ்யசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு மகா பாவியானாலும், எவ்வளோ நிறைய 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 பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த ஆன்ம ஞானத்தால் இங்கே இருக்கிற இந்த தியான சக்தியால் அதை எல்லாமே நம்ம கிளியர் பண்ண முடியும். இதுதான் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு. நம்ம எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பேட் கர்மாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சக்தியால் அதை எல்லாமே மாற்ற முடியும். நம்ம காரியங்கள் எல்லாமே நல்லதாக மாற்ற முடியும். எப்படிப்பட்ட பாவியானாலும் இந்த தியான சக்தியால் அவங்களோட பாவங்கள் எல்லாமே மாயமாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம்.
இப்போ நிறைய பேருக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சில பேருக்கு புரியுது, ஆனா அதுல இருந்து விலகி வர முடியல. ஒரு சிலருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும். எது எப்படி இருந்தாலும் நீங்க தியானம் சரியா செய்றீங்க அப்படின்னும் போது அது இயல்பாகவே நமக்குள்ள இருக்கிற கெடுதல், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே விலகி போயிட்டு நல்ல விஷயங்கள் மட்டும் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு அந்த நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நிலைச்சு நிற்கும். இன்னமும் கூட கெட்ட பழக்கங்கள் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இப்போ குடிபோதை, குடியில் இருக்கிறவங்க, போதையில் இருக்கிறவங்க, சிகரெட்ஸ் குடிக்கிறவங்க, இப்படி பல பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த பழக்கத்திலேருந்து அவங்களால வெளிவர முடியாது. அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே தன்னோட உடலுக்கு கெடுதல், அந்த பழக்கத்தால உடலுக்கும் கெடுதல், அவங்க ஃபேமிலிக்கும் கெடுதல், இப்படி எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க வெளிவர முடியாது. ஆனால் தியானம் செய்யும்போது இந்த பழக்கத்திலேருந்து அவங்களுக்கு சுலபமாக வெளியே வர முடியும். ஏன்னா அந்த சக்தியை தியானம் கொடுக்குது. அந்த சக்தியால் தியானம் ரெகுலராக செய்யும்போது அந்த சக்தியால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியிலேருந்து வெளியே வந்துடலாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இதுலேருந்து சுலபமாக வெளியே வர முடியும். இப்போ தியானத்தோட இயல்பே அதுதான். எந்த ஒரு கெட்ட பழக்கமானாலும் அதுலேருந்து உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றது தான் தியானத்தோட அற்புதமான பலன். ஸோ இந்த மாதிரி அற்புதமான பலன்கள் பல பல விஷயங்கள் நமக்கு தியானம் கொடுக்குது. இப்போது அடுத்த பலன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் யாராவது ஆகட்டும், அவங்களுக்கு என்ன தேவை? அந்த கான்சென்ட்ரேஷன்.